கிறிஸ்து இயேசுவில் அருமையான ஆரல்வாய்மொழி இறை மக்களை, அன்னையினுடைய அருளை பெறுவதற்காகவும் மண்ணின் மறைசாட்சி புனித தேவசகாயத்தின் அருளை பெறுவதற்காகவும் அதிகாலை வேளையிலே இந்த புனித மண்ணிலே கூடியிருக்கின்ற இறை நம்பிக்கையாளர்களை, பல்வேறு இடங்களிலிருந்து வந்து இங்கே ஒரு இறைகுலமாக குழுமியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் அனைவருடைய சார்பிலும் விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னையினுடைய அருளால், புனித தேவசகாயத்தின் பரிந்துரையால் இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ளுகின்றவர்களும், நோயினால் பல்வேறு காரணங்களினால் இந்த பலியிலே கலந்து கொள்ள இயலாதவர்களும், வெளியூர்களில் வெளிநாடுகளிலே பணி செய்கின்றவர்கள், பயணம் செய்கின்றவர்கள், நம்மை சுற்றி வாழுகின்ற பிற சமய நண்பர்கள், இணையத்தின் வழியாக இன்றைய பலியிலே தங்களை இணைத்துக் கொள்ளுகின்றவர்கள் எல்லோருமே நிறைவான ஆசியை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கை வளமாகட்டும். வாழ்வில் நம்பிக்கை தீபம் பிரகாசமாக சுடர்விடட்டும். துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும். கனவுகள் நனவாகி வெற்றிகள் குவியட்டும். நோய் நொடிகள் அகன்று நீடித்த ஆரோக்கியமான வாழ்வு உங்களுக்கு அமையட்டும். அன்பிலே நிறைந்து அன்னை மரியோடு இணைந்து அவனியில் மாற்றம் கண்டு ஏற்றம் பெற்று வாழ ஆயரோடு அருள்பணியாளர்கள் நாங்கள் அனைவரும் இணைந்து உங்களுக்காக இந்த பலியிலே இறைவேண்டல் செய்கின்றோம். இன்றைய நாளிலே சிந்திப்பதற்காக அருமையான ஒரு சிந்தனை தலைப்பு. அதற்கு ஏற்றாற்போல் 3 வாசகங்கள், நாம் கேட்ட இறை வார்த்தைகள் மிக சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவையாக அவை இருக்கின்றன. தலைப்பு சொல்லுவது என்ன? அன்பு செய், அன்னையோடு இரு, அவனியை மாற்றிடு. இன்றைய முதல் வாசகம் நமக்கு எசையா ஆகமத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாசகம். கடவுள் தான் படைத்த மக்கள் மீது எவ்வளவு தூரம் அபரிமிதமான அன்பை பொழிகின்றார் என்பதை சுட்டிக்காட்டுகின்ற அருமையானது ஒரு வாசகம். இந்த வாசகம் எந்த சூழலிலே சொல்லப்பட்டிருக்கின்றது? எசையா இறைவாக்கினர் வழியாக மக்களுக்கு சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தைகள் எந்த சூழலிலே சொல்லப்படுகின்றது? இந்த வாசகத்தில் என்ன நாம் வாசிக்க கேட்டோம்? சீயோனோ, ஆண்டவர் என்னை நெகிழ்ந்து விட்டார், என் தலைவர் என்னை மறந்து விட்டார் என்று சொல்லுகின்றார்கள். கடவுள் தான் படைத்த மக்களை, தான் பாதுகாத்து வழிநடத்தி வந்த இஸ்ராயல் மக்களை மறந்து விட்டதாக அவர்கள் குறைபட்டு கொள்ளுகின்றார்கள். கடவுள் சொல்லுகின்றார், பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கியவள் தன் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? அப்படியே அந்த தாய் மறந்தால் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று நம்பிக்கை வார்த்தையை கொடுக்கின்றார். இஸ்ராயல் மக்கள் பல காலகட்டங்களிலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள். எகிப்திலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள், பாபிலோனிலே அடிமைகளாக வாழ்ந்தார்கள், அசிரியர்களால் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். இப்பொழுது பாபிலோனிய அடிமை தலையிலே மிகவும் அவர்கள் துன்புற்றார்கள். கிறிஸ்துவுக்கு முன்பு 605 முதல் 586 வரை 3 முறை பாபிலோனிய மன்னன் நபுக்கேத்நேச்சார் படையெடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களை அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். சுமார் 70,000 மக்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்பட்டதாக வரலாறு சொல்லுகின்றது. இப்படி அடிமைகளாக சென்று துன்புற்று வாழ்கின்ற பொழுது இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுகின்றது. வாழ்க்கையிலே ஒரு விரக்தி, வெறுப்பு. அந்த வெறுப்பிலே தான் ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிடுகின்றார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை மறந்து விட்டீரோ, எங்களை கை நழுவ விட்டு விட்டீரோ என்று ஏக்கத்தோடு அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லுகின்றார் எசையா இறைவாக்கினர் வழியாக, எகிப்திலே நான் உங்களை எவ்வாறு பாதுகாத்து வந்தேன் என்பது உங்களுக்கு தெரியாதா? எசையா 31 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகின்றது,
துணை வேண்டி எகிப்திற்கு செல்லுவோருக்கு ஐயோ கேடு. பாபிலோனிய அடிமைத்தலையில் இருக்கின்றார்கள். துணை வேண்டி அவர்கள் எதற்கு எகிப்திற்கு சொல்ல வேண்டும்? கடந்த கால வரலாறு ஒன்று இருக்கின்றது. இஸ்ராயல் மக்கள் எகிப்திலே சுமார் 400 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். அந்த 400 ஆண்டு அடிமைத்தலையிலே துன்புற்று விரக்தியுற்ற அந்த மக்கள், கஷ்டப்பட்ட மக்களை இறைவன் விடுதலை கொடுக்கின்றார். அந்த 400 ஆண்டுகளில் எப்படி அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள்? விலங்கிடப்பட்டார்கள். ஒழுங்கான உணவுகள் கொடுக்கப்படவில்லை. அதிகமாக வேலை வாங்கப்பட்டார்கள். வேலைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்று கசையால் அடிக்கப்பட்டார்கள். அது மட்டுமல்ல, இந்த இஸ்ராயேல் மக்கள் பெருகிக் கொண்டே செல்லுகின்றார்கள் என்பதற்காக தலைச்சன் பிள்ளைகளை நைல் நதியிலே போட்டு கொல்ல வேண்டும் என்று அரசன் பணித்து விட்டான். எனவே ஆண்மகவை, எந்த ஆண்மகவும் வாழ முடியாது என்கின்ற ஒரு சூழல், அப்படிப்பட்ட கொடுமை. அந்த கொடுமையான வேளையிலே ஆண்டவர் இவர்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றார் மோய்சனுடைய தலைமையில். அந்த பாதுகாப்பதற்காக இறைவன் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்பது கொஞ்ச நஞ்சமல்ல. 10 கொள்ளை நோய்கள் பார்வோன் மன்னனுக்கும் அவருடைய மக்களுக்கு எதிராக. அந்த பார்வோன் மன்னன், எகிப்திய மக்கள், அவருடைய தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள் இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக. அதன் பிறகு விடுதலை செய்யப்பட்டு வருகின்ற வழியிலே மீண்டும் பார்வோன் மன்னனுடைய மனம் கடினப்படுத்தப்பட்டு தன்னுடைய படையை அனுப்புகின்றான். அவனும் வருகின்றான். ஐயோ நாங்கள் அழிந்தோமே என்று மக்கள் கதறுகின்ற பொழுது செங்கடல் 2ஆக பிளந்து வழிபடுகின்றது. மக்கள் அந்த தரையின் மீது நடந்து கடலை கடந்து வருகின்றார்கள். துரத்தி வந்த படையினர் எல்லாமே அந்த தண்ணீரிலே அழிக்கப்படுகின்றார்கள். இவ்வளவு தூரம் கண்ணின் மணி போல இந்த மக்களை பாதுகாத்து கொண்டு வருகின்றார் கடவுள். இரவில் நெருப்பு தூணாக, பகலிலே மேகமாக அவர்களோடு இருந்து வழி நடத்துகின்றார். இப்படி பாதுகாத்து வழிநடத்தப்பட்ட மக்கள் 15 நாட்களில் சீன் என்கின்ற ஒரு மலை பாலைவன பகுதியிலே வந்து சேர்கின்றார்கள். 15 நாட்களில் சீன் என்கின்ற ஒரு பாலைவன பகுதியிலே வந்து சேர்ந்து விட்டார்கள். அங்கே அவர்கள் மெதுவாக முணுமுணுக்க ஆரம்பிக்கின்றார்கள் கடவுளுக்கு எதிராக. ஆண்டவரே, நாங்கள் எகிப்திலே வாழ்ந்த பொழுது இறைச்சி பாத்திரத்தை சுற்றி இருந்து, யார் பேசுறாங்க? அடிமையாக இருந்த மக்கள், 400 ஆண்டு காலம் அடிமையாக இருந்த மக்கள் பேசுகின்றார்கள். நாங்கள் இறைச்சி பாத்திரத்தை சுற்றி இருந்து அப்பங்களை உண்டோம். அங்கேயே நாங்கள் நன்றாக சாப்பிட்டு கடவுளால் மடிந்து போயிருப்போம். ஆனால் இந்த பாலை நிலத்தில் உணவின்றி நாங்கள் சாவதற்காக எங்களை அழைத்து வந்தீர் என்று மோய்சனை பார்த்து முறையிடுகின்றார்கள். 15 நாட்களில் இந்த கடவுள் தாய் போல எப்படி தங்களை தாங்கி வழிநடத்தி வந்தார் என்பதை முற்றிலுமாக மறந்து விட்டார்கள். கடவுளுடைய அன்பை மறந்து விட்டார்கள். அதான் சொல்லுகின்றார், எகிப்திற்கு போகின்ற மனநிலையோடு இருக்கின்றவர்கள் அந்த மனநிலையோடு நீங்கள் போய்விடுங்கள். அது மட்டுமல்ல, மீண்டும் சில நாட்கள் கழித்து இறைவனோ இவர்களுக்கு மன்னாவை பொழிகின்றார். காலையிலே மன்னா உணவு கிடைக்கின்றது, உழைக்காமல் கிடைக்கின்ற உணவு. தினமும் காலையிலே மன்னா, தினமும் புதிதாக ஃப்ரெஷ் ஃபுட் என்று சொல்லுவோமே, ஃப்ரிட்ஜில் வச்சதில்லை, ஃப்ரெஷ் ஃபுட். தினமும் காலையில் மன்னா, மாலையிலே காடை உணவு. உழைக்காமலே அவர்களுக்கு இந்த உணவு கிடைக்கின்றது. அப்படி இருந்தும் மீண்டும் சில நாட்களில் குறை சொல்ல ஆரம்பிக்கின்றார்கள். எங்களுக்கு தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் நாங்கள் வாடி வதங்கி சாக வேண்டும் என்றா இந்த பாலைவனத்திற்கு எங்களை அழைத்து வந்தீர். சில நாட்களிலேயே கடவுளை மறந்து, அவருடைய இரக்கத்தை, அன்பை மறந்து மீண்டும் அவருக்கு எதிராக கலகம் செய்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பாறையை உடைத்து நல்ல நீரை, சுவைக்கின்ற நீரை அவர்களுக்கு கொடுத்து கடவுள் பாதுகாக்கின்றார். மோயிசன் 10 கட்டளையை பெறுவதற்காக சீனாயின் மலைக்கு செல்லுகின்றார். 40 நாட்கள் அங்கே இருந்து 10 கட்டளையை பெற்று வருகின்றார். அதற்குள்ளாக புதிய ஒரு கடவுளையே செய்து விட்டார்கள். எகிப்திலே தாங்கள் வாழ்ந்த பொழுது எந்த கன்றுக்குட்டியை வணங்கினார்களோ அதே கன்றுக்குட்டியை இங்கே செய்து தன்னை பாதுகாத்து வந்த கடவுளுக்கு எதிராக ஒரு கடவுளையே உருவாக்கி வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த கடந்த காலத்தை எல்லாம் மறந்துவிட்டு மீண்டும் பாபிலோனிய அடிமைத்தலையிலே இவர்கள் புலம்புகின்றார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை கை நெகிழ்ந்து விட்டீரோ,
எகிப்திலே உங்களை பாதுகாப்பதற்காக நான் எடுத்த முயற்சிகளை எல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள். பால் குடிக்கின்ற மகவை தாய் மறந்தாலும், கருத்தரித்திருக்கின்ற பிள்ளைக்கு இரக்கம் காட்ட தாய் மறந்தாலும், நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று என்னுடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம் என்ன என்பதை கடவுள் தன் மக்களுக்கு சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இறைவன் நமக்கும் அவ்வாறு இரக்கம் காட்டுகின்றார். அவ்வாறு இரக்கம் காட்டுவதால் தான், நம்மீது முழுமையான அன்பை கொண்டிருப்பதால் தான் அன்னை மரியாளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். நமக்கென வேதசாட்சி தேவ சகாயத்தை தந்திருக்கின்றார். எப்பொழுது கண்ணீரோடு, கவலையோடு, அழுகையோடு, வேதனையோடு இவருடைய பாதத்தண்டை வருகின்றோமோ, நமக்காக பரிந்து வீசி நாம் கேட்கின்ற நலன்களை, வளங்களை நமக்கு தந்து புதிய வாழ்வை தருகின்றவர்களாக அன்னை மரியாளும் நம்முடைய புனித தேவ சகாயமும் இருக்கின்றார்கள். எனவே கடவுள் நம்மீது கொண்டிருக்கின்ற அன்பை சிறிய சிறிய துன்பங்கள், கவலைகள் வருகின்ற பொழுது மறந்துவிடக்கூடாது. தாய் மறந்தாலும் மறக்காத அன்பு கடவுளுடைய அன்பு என்பதை எப்போது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பின் ஒரு சிறு பகுதி நம்முடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும், இல்லையா? கடவுள் நம்மை அன்பு காட்டுகின்றார் என்றால் பதிலன்பு எவ்வாறு கடவுளுக்கு காட்டுவோம்? நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்கு இரக்கம் காட்டுவதன் வழியாக, அன்பு காட்டுவதன் வழியாக. எனவே அன்பு செய்ய கற்றுக்கொள். இரண்டாவதாக சொல்லப்பட்ட வாசகம் ரோமேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள். பவுலடியார் ரோமேயருக்கு எழுதிய திருமுகம். என்ன சொல்லுகின்றார்? கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். அன்னை மரியாள் எவ்வாறு தூய்மையான ஒரு பெண்மணியாக இருந்தாலோ அதுபோல உங்களுடைய உள்ளங்களையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்பது உங்களுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுவது. இந்த உலகத்தினுடைய போகிக்கிலே நீங்கள் சென்று விடாதீர்கள். உலகம் பலவற்றை உங்களுக்கு கற்றுத்தரும். அந்த வழியிலே நீங்கள் சென்று விடாதீர்கள். மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்கப்பெற்று மாற்றம் அடைய வேண்டும். அப்போது கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுவீர்கள். எனவே உள்ளத்தை தூய்மையாக வைத்திருந்தீர்கள் என்றால், நாம் அன்னையை எப்படி சொல்லுகின்றோம்? அமல உற்பவி, அப்பழுக்கற்றவள், எந்தவித பாவமும் இல்லாதவள். தன்னை முழுமையான தூய்மையாக பெண்மணியாக உருவாக்கி கொண்டாள். எனவே கடவுளையே கருவில் தாங்குகின்ற பாக்கியத்தை அவள் பெற்றாள். தூய்மை என்பது கடவுளை அறியவும், கடவுளை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளவும், கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ற ஒரு வாழ்வு வாழவும் நம்மை வழிநடத்துவது இந்த தூய உள்ளம். கடவுளோடு நம்மை இணைப்பது, அன்னை மரியாளோடு இணைந்து செல் என்பது இதுதான். ஏனென்றால் அன்னை மரியாள் தூயவளாக இருந்ததால் ஆம் என்று பதிலிறுத்து, கன்னி நீ கருத்தாங்கி ஒரு மகனை பெற்றெடுப்பாய் என்று சொன்ன பொழுது, ஆண்டவர் இதோ உமது அடிமை என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கடவுளுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால், அந்த இயேசுவோடு மீட்பின் பாதையிலே பயணித்தாள். நமக்கெல்லாம் இயேசுவோடு இணைந்து மீட்பையும் பெற்றுத்தருகின்ற, அதற்கு உதவி செய்கின்ற ஒரு அன்னையாக இருந்தாள். எனவே எப்பொழுது நாமும் தூய்மையான மனதோடு இருக்கின்றோமோ அப்பொழுது அன்னையோடு இணைந்திருக்கின்றோம், இயேசுவோடு இணைந்திருக்கின்றோம். வாழ்வை நாம் புதிதாக காண்கின்றோம். ஒரு விவேக சிந்தாமணி பாடல் ஒன்று, ஒரு அருமையான ஒரு பாடல். ஒரு சில நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த பாடல் இப்படி செல்லுகின்றது: சங்குவெண் தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர், அங்கதை கொய்து விட்டால் அழுகச் செய்து அந்நீர் கொல்லும், துங்கவெண் தரையில் போட்டால் சூரியன் காய்ந்து கொள்வான், தங்களின் நிலைமை கெட்டால் இப்படி தயங்குவாரே. பாடல் கொஞ்சம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். வெண் தாமரையானது தண்ணீரிலே தண்டோடு இணைந்து மிதக்கின்றது. அப்படி தண்டோடு இணைந்து மிதக்கின்ற தாமரைக்கு தந்தை தாய் ரவி தண்ணீர். ரவி என்றால் சூரியன். அப்போ தந்தையாக இருந்து உதவி செய்வது சூரியன், தாயாக இருந்து தாங்கி நிற்பது தண்ணீர். எப்பொழுது அந்த தண்டிலிருந்து தாமரையானது பிக்கப்பட்டு விடுகின்றதோ, விடுவிக்கப்பட்டு விடுகின்றதோ, எந்த தண்ணீர் தாயாக தாங்குகின்றதோ அந்த தண்ணீர் அதை அழுக வைத்து தீர்த்துவிடும். எந்த சூரியன் தந்தையாக அதற்கு உதவி செய்கின்றதோ அந்த சூரியன் இதை தூக்கி கரையிலே போட்டு விட்டால், தண்ணீரிலிருந்து தூக்கி கரையில் போட்டால்
அந்த சூரியனை எரித்து கொன்றுவிடும். நிலைமை கெட்டால் நம்முடைய வாழ்வும் இப்படி மாறிவிடும். அன்பானவர்களே, எப்பொழுது இறைவனோடு நாம் இணைந்திருக்கின்றோமோ, அன்னை மரியாளோடு இணைந்திருக்கின்றோமோ, நம்முடைய வாழ்வு என்பது எந்த பாதிப்பும் இல்லாத வாழ்வாக, பாதுகாக்கப்பட்ட வாழ்வாக இருக்கின்றது. எப்பொழுது நம்மை நாம் பிரித்துக் கொள்ளுகின்றோமோ, தண்டிலிருந்து பிரிக்கப்பட்ட தாமரை எவ்வாறு சூரியனால் தண்ணீரினால் கொல்லப்படுகின்றது, வாழ்வு கொடுக்கின்ற சூரியனும் தண்ணீரும் எப்படி பகைவர்களாக மாறிவிடுகின்றார்களோ, அதுபோல நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் எல்லாம் பல வேளைகளில் நமக்கு பகைவர்களாக மாறிவிடுவார்கள், துன்பம் இழைக்கின்றவர்களாக மாறிவிடுவார்கள். சின்ன சின்ன துன்பம் கூட மிகப்பெரிய பாரமாக நமக்கு தெரியும் எப்பொழுது இயேசுவிடமிருந்து, அன்னை மரியாளிடமிருந்து நம்மை பிரித்து விட்டோமேயானால். எப்பொழுது அன்னை மரியாளோடு இணைந்திருக்கின்றோமோ, உள்ளத்தால், தூய உள்ளத்தால் இணைந்திருக்கின்றோமோ, எப்பொழுது இயேசுவோடு நாம் இணைந்திருக்கின்றோமோ, எதுவும் நம்மை சீண்ட முடியாது. பவுலுடையார் சொல்லுவது போல, இயேசு என்னோடு இருப்பதால், வலுவூட்டுகின்ற கிறிஸ்து என்னோடு இருப்பதால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகின்ற செய்தி இது. இயேசுவோடு நான் இணைந்திருந்தால் எதையும் சாதிக்கின்ற வல்லமை எனக்கு கிடைக்கும் என்பது. இயேசுவும் அதைத்தான் சொல்லுகின்றார். நீ என்னோடு இரு, ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவன் மிகுந்த கனி தருவான். நீங்கள் நினைக்கின்ற கனியை, வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும், கனியை இந்த சமூகத்திற்கு கொடுக்க முடியும். எப்பொழுது இயேசுவை விட்டு பிரிந்து விடுகின்றீர்களோ, உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. எனவே கடவுளோடு இணைந்திருப்பது, அன்னை மரியாளோடு இணைந்திருப்பது, அதன் வழியாக ஒரு தூய வாழ்வை வாழ்வது என்பது மிக மிக தேவையான ஒன்று. நம்முடைய நலமான வாழ்விற்கு, நம்பிக்கையான வாழ்விற்கு, எதிர்காலத்தை நோக்கி செல்லுவதற்கு, புதிய வாழ்வை நோக்கி செல்லுவதற்கு மிக மிக தேவையான ஒன்று. பல வேளைகளிலே நாம் என்ன செய்கின்றோம்? சாப்பிட போகிறீங்க, ஒரு தட்டு எடுக்கிறீங்க சாப்பிடுவதற்காக. அது அழுக்காக இருந்தால் சுத்தம் செய்யாமல் சாப்பிட மாட்டீர்கள். தண்ணீர் குடிக்க ஒரு டம்ளர் எடுக்கிறீங்க, டம்ளர் அழுக்காக இருந்தால் அதில் தண்ணி குடிக்க மாட்டீங்க. டாய்லெட் இருக்கு, ஒன்றுக்கு அடிக்க போக வேண்டும் என்று சொன்னால் கூட அதில் 4 டாய்லெட்டில் எது சுத்தமானது என்று பார்த்து உள்ளே போவோம். கொஞ்சம் நாற்றம் அடிக்கின்றது என்றால் வேறொன்று சுத்தமாக இருக்கின்றதா என்று பார்ப்போம். ஆனால் நம்முடைய உள்ளத்தை மட்டும் அழுக்காக வைத்துக்கொண்டு, ஆண்டவரே என் உள்ளத்திற்கு வாரும், என் உள்ளத்திற்கு வாரும் என்று அழைப்பது என்ன நியாயம் இல்லையா? அழுக்கான டம்ளரில் தண்ணீர் கூட குடிக்க மாட்டோம் என்றால், இந்த அழுக்கான உள்ளத்தில் ஆண்டவர் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன நியாயம் இருக்கின்றது? எனவே உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகள், பகைமை எண்ணங்கள், பழிவாங்கும் எண்ணங்கள், பொறாமை எண்ணங்கள், தீய சிந்தனைகள், இவற்றையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு எப்பொழுது இந்த உள்ளத்தை சுத்தமாக வைத்திருக்கின்றோமோ, அப்பொழுது அன்னை மரியாளோடு நம்மை இணைத்துக் கொள்ளுகின்றோம், இயேசுவோடு இணைத்துக் கொள்ளுகின்றோம். பவுலுடையார் சொன்னது போல, இறைவனுடைய ஆற்றலால், அன்னையினுடைய பரிந்துரையால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று வாழ்வில் எந்த சவால்களையும் துணிந்து சந்திக்கின்ற ஒரு ஆற்றலை நாம் பெறுகின்றோம். அந்த ஆற்றலை இந்த பலியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான வாசகம் அன்னை மரியாளுடைய புரட்சி பாடல் என்றே சொல்ல வேண்டும். லூக்கா நற்செய்தியாளர் ஏழைகளுக்காக நற்செய்தி எழுதியவர், புறவினத்தாருக்காக நற்செய்தியை எழுதியவர். எனவே அன்னை மரியாளுடைய பாடலை மிக அருமையாக தன்னுடைய விவிலிய பகுதியிலே இணைத்திருக்கின்றார். அந்த பாடலை சுருக்கமாக நாம் சிந்திக்க வேண்டும் என்றால், 2 விதமான மக்களை பற்றி அதில் பேசப்படுகின்றது. ஒன்று செருக்குற்றவர்கள், செல்வந்தர்கள், வலிமை மிக்கவர்கள். செருக்குற்றவர்கள் சிதறடிக்கப்பட வேண்டும், வலிமையானவர்கள் அவர்கள் அரியணையிலிருந்து அகற்றப்பட வேண்டும், செல்வர்கள் வெறுங்கையராக துரத்தப்பட வேண்டும், பசித்தவர்கள் நலன்களால் நிரப்பப்பட வேண்டும், தாழ் நிலையில் இருக்கின்றவர்கள் உயர்த்தப்பட வேண்டும். இந்த 2 பேரையும் எப்படி பார்ப்பது? இந்த தாழ்நிலையில் இருக்கின்றவர்களும் பசித்திருக்கின்றவர்களும் பிறரை சார்ந்திருக்கின்றவர்கள், அடுத்தவர்களுடைய கையை நம்பி வாழ்கின்றவர்கள், முழுமையாக இறைவனை சார்ந்திருக்கின்றவர்கள், தங்களுடைய வேதனையிலிருந்து ஒரு விடிவு காலம் வராதா என்று இறைவனை பார்த்து ஏங்கி மன்றாடி கொண்டிருக்கின்றவர்கள். இந்த ஏழைகளுக்கான
பசித்திருக்கின்றவர்களுக்கான விடுதலையை யார் கொடுக்க முடியும்? கடவுள் கொடுக்க முடியும். நம் வழியாகத்தான் கொடுக்க வேண்டும். அப்படி நம் வழியாக கொடுக்க வேண்டும் என்றால் நம் இதயத்திலே அன்பு நிறைந்திருக்க வேண்டும். அன்னையோடு இயேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுடைய தேவைகள் நம்முடைய கண் முன்னே படும். எப்பொழுது ஆணவத்தோடு இருக்கின்றோமோ, செருக்கிட்டு இருக்கின்றோமோ, நமக்கு தேவையை விட அதிகமான செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றோமோ, எப்பொழுது நம்முடைய வலிமையை அராஜகமாக காட்டுகின்றவர்களாக இருக்கின்றோமோ, அப்பொழுது பிறரை பற்றிய கவலையற்றவர்களாக இருக்கின்றோம். சார்ந்திருக்கின்றவர்களை பற்றிய கவலை நமக்கு எள்ளளவு வருவதில்லை. அந்த வேளையில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், அன்னை மரியாள் வழியாக இந்த செருக்குற்றவர்களெல்லாம் அகற்றப்பட வேண்டும். எவ்வாறு கோலியாத்து மன்னன் செருக்கோடு தாவீதின் முன்னிலையில் வந்து இந்த சிறிய பையன் நாயை விரட்ட வருவது போல கவனும் கல்லுமாக என் முன்னே நிற்கின்றான், உன்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்றான். தன்னிடம் உடல் பலம் இருக்கின்றது, அதைவிட மிகுதியாக ஆயுதங்களை பயன்படுத்துகின்ற திறமை தனக்கு இருக்கின்றது. ரொம்ப வெயிட்டான ஆயுதங்களோடு வந்திருக்கின்றான். இந்த தாவீது சிறுவன் கவனும் கல்லுமாக வந்திருக்கின்றான். ஆனால் அந்த சிறுவனோ ஆண்டவுடைய ஆசியோடு வந்திருக்கின்றான். கடவுள் என்னோடு இருப்பதால் எதையும் செய்ய ஆற்றல் உண்டு என்கிற நம்பிக்கை இருந்ததால் சிறிய கல், ஒரு கூழாம் கல்லினால் இந்த பெரிய கோலியாத்தை சாய்த்து விட்ட நிகழ்வை பார்க்கின்றோம். செருக்கு ஆணவம் ஒருவனை அழித்துவிடும். மக்கள் கடவுளுக்கு எதிராகவே பாபேல் கோபுரத்தை கட்டுகின்றார்கள். இனிமேல் என்ன நினைத்தாலும் இந்த கடவுள் கூட எங்களை அழித்து விட முடியாது என்கின்ற எண்ணத்தோடு பாபேல் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கின்றார்கள். ஆனால் ஒருவன் பேசுவது அர்த்தவனுக்கு புரியாத மொழிகள் மாற்றப்பட்டதால் எல்லோரும் சிதறண்டு போகின்றார்கள். எப்பொழுது கடவுளுக்கு எதிராக செருக்கோடு செயல்படுகின்றார்களோ அவர்களெல்லாம் துரத்தப்படுகின்றார்கள். செல்வந்தர்கள், பல செல்வந்தர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள்? நம்ம விவிலியத்திலே வாசிக்கின்றோம், லாசரும் பணக்காரனும் தன்னுடைய கண் முன்னாலே துன்புறுகின்ற ஏழையை பற்றி சிறிது கூட சிந்திக்க தெரியாத கடின மனம் படைத்தவர்களாக செல்வந்தர்கள் இருக்கின்ற பொழுதில் நல்ல இரக்க குணத்தோடு தாராள குணத்தோடு உதவி செய்கின்ற செல்வந்தர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் தன்னை மட்டுமே மையமாக கொண்டு சிந்திக்கின்ற இப்படிப்பட்ட செல்வந்தர்களால், மற்றவர்களை பற்றி கொஞ்சம் கூட கருணை இல்லாத செல்வந்தர்களால் எப்படி நலம் பயக்க முடியும்? அப்படிப்பட்ட செல்வந்தர்கள் வெறும் கையராக அனுப்பப்பட வேண்டும். வலிமையுடைய ஒருவன் என்ன நினைக்கின்றான்? ஆகா, நிறைய விளைந்து விட்டது, நிறைய விளைச்சலை கண்டு விட்டேன், எனவே என்னுடைய களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், என்னுடைய விளைச்சலை எல்லாம் அதிலே சேமித்து வைப்பேன், மனமே உண்டு குடித்து விருந்து கொண்டாடு, ஏனென்றால் பல்லாண்டுகளுக்கு தேவையான பொருட்கள் இதோ உன்னிடம் இருக்கின்றது. கடவுள் கேட்கின்றார், இன்று இரவே உன்னுடைய உயிரை எடுத்து விட்டால் நீ சேர்த்து வைத்தது யாருக்கு போகும்? பல வேளைகளில் வலிமையுடையவர்கள் தங்களுக்காக மட்டுமே செயல்படுகின்றார்கள், மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளுவதில்லை. தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று செல்வத்தை சேர்க்கின்றவர்கள் அல்லது தங்களுடைய வலிமையை ஆயுதமாக பயன்படுத்துகின்றவர்கள், இன்றைக்கே கடவுள் உன்னை மாய்த்து விட்டால் என்ன செய்ய முடியும் உன்னால் என்கின்ற கேள்வியை கடவுள் கேட்கின்றார். எனவேதான் நம்முடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுவார், கடந்த 25வது ஜூபிலி ஆண்டு, 2025 ஜூபிலி ஆண்டு, புதிய உலகை நோக்கிய ஒரு கரிசனை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் கூறுகின்றார். முதலிலே சொல்லுவது வறுமையை ஒழிப்பது. வறுமையை ஒழிப்பதற்காக என்னென்ன முயற்சிகளை எடுக்க முடியுமோ, குறிப்பாக நீதியான பொருளாதார பங்கீடு. என்ன சொல்கிறோம்? இந்தியாவிலே 15% மக்கள் 85% சொத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீது 85% மக்கள் 15% சொத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே எங்கே நீதியான பங்கீடு இருக்கின்றது? ஒரு நீதியான பொருளாதார பங்கீடு இருக்க வேண்டும். அதன் வழியாக வறுமையானது ஒழிக்கப்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தார். இரண்டாவதாக அவர் சொல்லுவது போர்களை கைவிடுதல். எதற்காக போர்க்கருவிகளுக்காக இவ்வளவு பணத்தை செலவிட வேண்டும்? அதை மக்கள் நலனுக்காக செலவிடலாமே. அது மட்டுமல்ல, இந்த போர்களை ஒழிப்பதால் இயற்கையும் பாதுகாக்கப்படும். வன்முறையற்ற ஒரு சமூகத்தை கட்டி எழுப்பி இந்த இயற்கையை பாதுகாத்து நாம் வாழ்வது மட்டுமல்ல, நம்மை தொடர்ந்து வருகின்ற சமூகத்திற்கும் நல்ல ஒரு இயற்கையை கொடுக்க வேண்டும். சுத்தமான காற்று, சுத்தமான தண்ணீர், வாழ்வதற்கு
நமக்கு அருமையான சூழலை கொண்ட ஒரு சமுதாயத்தை வருகின்ற சந்ததியினருக்கும் கொடுக்க வேண்டுமே என்று கேட்கின்றார். இன்னொன்றை சொல்லுகின்றார், ஒரு புதிய அன்பு கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும். இன்றைய கலாச்சாரம் பாழ்பட்டு போய் கிடக்கின்றது. புதிய அன்பு கலாச்சாரத்தை உருவாக்குங்கள். இந்த அன்பு கலாச்சாரம் உருவாக்குகின்ற பொழுது இதயத்தின் ஆயுதங்களை களைந்து விடுங்கள். The arms in the heart. நிறைய பேருக்கு ஆயுதம் எங்கே இருக்குது? இதயத்தில் இருக்கின்றது. நாக்கிலிருந்து மிக எளிதாக வந்து பிறரை அது காயப்படுத்துகின்றது. எனவே இதயத்தில் இருக்கின்ற ஆயுதங்களை களைந்து விடுங்கள். உங்களுடைய கோபம், பொறாமை, பழிவாங்குகின்ற எண்ணங்கள், பிறருக்கு செய்கின்ற துரோகங்கள், இவற்றை எல்லாம் விட்டுவிடுங்கள். இதயத்தில் இருக்கின்ற ஆயுதங்களை களைந்து விட்டு அன்பு செய்யுங்கள். அன்பினால் நிறைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது வறியோர், முதியோர், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நீங்கள் ஒரே பயணிக்கின்ற திருவையாக புதிய உலகத்துக்குள்ளே நுழையுங்கள் என்று அறைகூல் விடுக்கின்றார். அதைத்தான் அன்னை மரியாளும் தன்னுடைய பாடல் வழியாக சொல்லுகின்றாள். யார் யார் இந்த புதிய சமூகம் படைப்பதற்கு தடையாக இருக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டு ஒரு புதிய சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அருமையானவர்களை, நம்முடைய உள்ளங்களை அன்பினால் நிறைப்போம். கடவுள் நம்மை முழுமையாக அன்பு செய்கின்றார். துன்பங்கள் வரலாம், கவலைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம், வீழ்ந்து போய்விட்டோமோ என்கின்ற நம்பிக்கை இழப்பு ஏற்படலாம். ஆனால் தாய் மறந்தாலும் நான் மறவேன் என்று ஊக்கமும் உறுதியும் ஊட்டுகின்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த கடவுளோடு நாம் இணைந்திருப்போம். எப்படி தண்டிலிருந்து விடுபட்ட தாமரையானது வாழ்வு கொடுக்கின்ற அந்த நீர்னாலும் சூரியனாலும் சுட்டரித்து கரிக்கப்படுகின்றதோ, அழுக்க வைக்கப்படுகின்றதோ, அதுபோல நாமும் இறைவனை விட்டு, அன்னை மரியாளை விட்டு பிரிந்து விட்டோம் என்றால் வாழ்வு சுவை இழந்து விடும், வாழ்வு நலம் இழந்து விடும். எப்பொழுது அவர்களோடு இணைந்திருக்கின்றோமோ ஆற்றலை, வல்லமை, வாழ்விற்கான சக்தியை நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். அந்த சக்தியோடு இணைந்து பயணிக்கின்ற பொழுது புதிய சமூகத்தில் நாம் நுழைகின்றோம். அங்கே வறுமை என்பது இல்லை, பிரிவுகள் என்பது இல்லை, பிளவுகள் என்பது இல்லை. அன்பு செய்கின்ற தூய உள்ள மட்டுமே நம்மிடம் இருக்கும். அந்த இதயத்தினை வியாகுல அன்னையிடம் இன்றைக்கு மன்றாடி கேட்போம். நாம் ஒவ்வொருவரையும் வியாகுல அன்னையும் மண்ணின் மறைசாட்சி தேவசகாயமும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மை பராமரிக்க வேண்டும். நல்ல ஆயுளையும் நலமான வாழ்வையும் தர வேண்டும் என்று பலியிலே இணைவோம். ஆமீன்.